ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து இப்போ வந்து மீட்டிங் எல்லாம் வந்து நமக்கு ஃபோனில் தான் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். அதுக்கு நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு ஆப் தான் வந்துட்டு ஜூம் ஆப்னு சொல்லிட்டு. இந்த ஜூம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கும்போது அந்த மீட்டிங்கில் வந்து பேசுகிறவங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொபைலில் வந்து சவுண்ட் கேட்கும். ஆனால் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அந்த சவுண்ட் வந்து நிறைய பேர் கேட்காது, கொஞ்சம் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த வால்யூம் வந்துட்டு நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கோ எதுக்காவது வந்து நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஜூமில் வந்து கனெக்ட் பண்ண முடியாமல் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜூம் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து வாய்ஸை வந்து உங்களுடைய ஸ்பீக்கருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன செட்டப்பில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும். இது வந்து உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஐ மீன் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது வந்து எப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜூம் ஆப் வந்து நான் இப்போ லேப்டாப்பில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு இங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த ஜூம் ஆப்பினுடைய எல்லா செட்டிங்ஸும் வந்து இல்லை உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வீடியோ, ஆடியோ, ஷேர் ஸ்க்ரீனு, சேட், ஜூம் ஆப்ஸ், பேக்ரவுண்ட் ஃபில்டர்ஸ், ரெக்கார்டிங், ப்ரொஃபைல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், அக்சஸபிலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் எதையுமே வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எதுக்கு போயிருங்க அப்படின்னா ஆடியோ. ஸோ இந்த ஆடியோ செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஸ்பீக்கரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் வந்து சேம் ஆஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து எபிலிட்டியோட உங்களுக்கு சவுண்ட்ஸ் வந்து வராது. சவுண்ட்ஸ் வரும், பட் அந்தளவுக்கு வந்து வேல்யூம் வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து இதுதான் முக்கியமான ஆப்ஷன். யூஸ் செப்பரேட் ஆடியோ டிவைஸ் டு ப்ளே ரிங்டோன் சைமல்டேனியஸ்லி. இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது பை டிஃபால்ட்டாக வந்து அன்செக் பண்ணியிருக்கோம். இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வேல்யூம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னா இங்கே வந்து சேமாக சிஸ்டம் கொடுத்துட்றீங்க. இங்கே வந்து யூஸ் செப்பரேட் ஆடியோ டிவைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்றீங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளூடூத் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து நீங்கள் இது கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜூமில் வர்ற மீட்டிங் வாய்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பீக்கரில் நீங்கள் கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் நீங்கள் இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளூடூத் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இது கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து அதில் கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.